வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரலக்ஷ்மி நோம்பன்று கலசம் வைக்காமல் நம்மளால் பூஜை செய்ய முடியாதா, கலசம் வச்சு தான் பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சந்தேகங்களும் வருது. அப்படி இல்லைங்க, நாம் கலசம் வச்சு தான் பூஜை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. கலசம் வைக்காமலும் பூஜை செய்யலாம். நீங்கள் கலசம் வச்சு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கலசம் வச்சு தான் பூஜை செய்யணும். நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, நான் கலசம் வைக்காமலே பூஜை செய்கிறேன்னா கண்டிப்பாக கலசம் வைக்காமலும் பூஜை செய்யலாங்க. கலசம் வைக்காமல் எப்படி நம்ம முறைப்படி பூஜை செய்யணுன்றதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வீட்டில் அழைக்கும் முறை, அன்னன்னைக்கு என்ன நெய்வேத்தியம், என்ன பாராயணம் செய்யணும், அந்த அன்னைக்கு வர சுமங்கலிகளுக்கு என்ன தாம்பூலத்தில் பொருட்கள் வைக்கணும், மறுநாள் புனர்பூஜை எப்படி முறைப்படி செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த வருஷம் வரலக்ஷ்மி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 இந்த அன்னைக்கு தான் வரலக்ஷ்மி விரதம் வருதுங்க. வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி விரதம் வரனால நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கே வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுக்கணுங்க. இப்போது நீங்கள் கலசம் வைக்காமல் நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரோட படம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா நம்ம க்ளீனாக தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டிட்டு நம்ம அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்தை தயார்படுத்தி வச்சுக்கணுங்க. இது நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கே தயார்படுத்தி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வியாழக்கிழமையே மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கிறீங்கன்னா, தயார்படுத்தின அந்த மகாலட்சுமி தாயாரை மாலை பொழுதுலேயே நீங்கள் மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கலாங்க படம் வச்சு. இல்லை நான் வெள்ளிக்கிழமை அழைக்கிறேன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் அழைச்சிக்கலாங்க. சரி, இப்போது மகாலட்சுமி தாயாரை எப்படி வீட்டில் அழைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. மகாலட்சுமி தாயாரை நல்ல வாசனை மலர்களால், மல்லிப்பூ, தாமரைப்பூ, அந்த மாதிரி வாசனை மலர்களால் நல்லா அலங்காரப்படுத்தி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த படத்தை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கேட்டுக்கு வெளியில் நின்று தாயாரை அழைக்க முடியும்னா கேட்டுக்கு வெளியில் நின்று செய்யலாங்க. அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்ட வெளியெல்லாம் நிற்க முடியாதுன்னா உங்கள் வீட்டு தலை வாசல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வாசலுக்கு உள்ள வீட்டை பார்க்குற மாதிரி அந்த படத்தை ஒருத்தர் வச்சுக்கணுங்க. அந்த படத்தை வச்சு நிற்கும்போது வீட்டை பார்க்குற மாதிரி நிற்கணும். இது மாதிரி நின்னவுடனே நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பண்ணணும், நல்ல ஆரத்தி தட்டு எடுத்துக்கணும். ஆரத்தி தட்டுக்கு முன்னாடி அந்த தட்டில் நம்ம மகாலட்சுமி தாயாரை சுமங்கலியாக பாவித்து அந்த ஒரு தட்டில் என்ன ஒரு தாம்பூலம் வைக்கணுங்க. அந்த தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம், இது ரொம்ப முக்கியங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஜாக்கெட் விட்டு வைக்கிறது, சீப்பு, கண்ணாடி, இதெல்லாம் உங்களோட இஷ்டம். ஆனால் வெத்தலை, பாக்கு, பழம், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், புஷ்பம், இது கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுக்கு மேற்கொண்டு வைக்கிறது உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ரெடி பண்ணணும். அந்த விளக்கில் நெய் விட்டு தாமரை திரி போட்டு நீங்கள் அந்த விளக்கை ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்தை உங்கள் வீட்டு வாசலில் வீட்டை பார்க்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணுங்க. விளக்கு ஏற்றி ஆரத்தி முதல்ல எடுக்கணுங்க. ஆரத்தி எடுக்கும்போது உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கணுங்க, மகாலட்சுமி தாயாரே வீட்டிற்கு வாமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி ஆரத்தி எடுக்கணும். என் வீட்டிற்கு நிலையாக இருந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் உடல் நலத்தையும் நிலையான செல்வத்தையும் தந்தருள வேண்டும் என மனசார வேண்டிட்டு ஆரத்தி எடுக்கணுங்க. ஆரத்தி எடுத்து முடித்தவொடனே மகாலட்சுமி தாயார் படத்தை அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்ச இடத்துல, அதாவது மகாலட்சுமி தாயாரை எந்த இடத்துல வச்சு பூஜிக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மணை போடணுங்க. மணை போட்டு அதுக்கு மேலே சிறிதளவு நெல் போட்டு அதுக்கு மேலே
வாழை இலை, நுனி வாழை இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சு நம்ம இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த இடத்துல தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த படத்தை அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை செய்யணுங்க. இது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு அல்லது மேற்கு திசையாக இருக்கணுங்க. அந்த இடத்துல வச்சுட்டு படத்தை வச்சோடனே நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும். பிள்ளையாருக்கு முதல்ல ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம முதியோர்களையும் மனசார வேண்டி பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பூஜையை ஆரம்பிக்கலாங்க. பூஜை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்யலாம், புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யலாம், மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அதுலேயும் மல்லிப்பூ, தாமரைப்பூ அந்த மாதிரி மலர்கள் வச்சும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் மகாலட்சுமி சே வித்மஹே விஷ்ணு பத்னீச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியாத். இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா, அந்த அன்னைக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி நாமாவளி, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரம் எது இருந்தாலும் நீங்கள் அந்த அன்னைக்கு சொன்னால் ரொம்ப 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 விசேஷங்க. இது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், கொழுக்கட்டை வைக்கலாம், பால் பாயாசம் வைக்கலாம். இதில் எல்லாமே நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க. இதில் எல்லாமே என்னால் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தமாவது நீங்கள் செஞ்சு வச்சா கூட போதுமானதுங்க. இந்த மாதிரி வச்சு தாங்க நீங்கள் பூஜை செய்யணும். நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூப தீப ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யும்போது நோன்பு சரடுன்னு இருக்குங்க. 9 முடிச்சு கொண்ட நோன்பு சரடு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நோன்பு சரடு பார்த்திங்கன்னா 9 முடிச்சுகள் நீங்கள் போட்டிருக்கணும். அந்த நோன்பு சரடில் ஒரு மல்லிப்பூ நடுவில் கட்டி வச்சுருக்கணும். இந்த நோன்பு சரடு பூஜை ஆரம்பிக்கும்போது அந்த நோன்பு சரடு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு உங்கள் வலது கையில் நீங்கள் அதை கட்டிக்கணுங்க. அப்படி நீங்கள் கட்டிக்கும்போது நீங்களே எடுத்து கட்டிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலிங்க இருந்தால் அவங்க கையால் கொடுத்து நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கும் முன்னாடி நீங்கள் அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முதல்ல நோன்பு சரடு அணிவிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் அணி வச்சுக்கணும். அணி வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யலாங்க. வரலட்சுமி விரதம் அன்றைக்கி இந்த நோன்பு சரடு ரொம்ப அவசியமானது, முக்கியமானதும் கூடங்க. இதை ஞாபகமாக நீங்கள் செஞ்சுக்கணுங்க. அந்த அன்னைக்கு மாலையில், வரலட்சுமி விரதம் அன்றைக்கி மாலை பொழுதில் சுமங்கலிங்களுக்கு கண்டிப்பாக அழைச்சி தாம்பூலம் கொடுக்கணும். இந்த தாம்பூல எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை எண்ணில் 1, 5, 7, 9 உங்கள் சௌகரியப்படி நீங்கள் கொடுக்கலாங்க. தாம்பூலத்தில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, புஷ்பம். இது ரொம்ப முக்கியங்க. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் தேங்காய் வைக்கிறது, ப்ளவுஸ் பிட்டு வைக்கிறது, கண்ணாடி, சீப்பு, மெஹந்தி இதெல்லாம் உங்கள் விருப்பந்தாங்க. புனர்பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைச்சிங்கன்னா சனிக்கிழமை காலையில் புனர்பூஜை செய்யலாங்க. இல்லை நான் வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி தாயாரை அழைச்சிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புனர்பூஜை செஞ்சு படத்தை எடுத்து வைக்கலாங்க. புனர்பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. நாம் சிறு நெய்வேத்தியம் ஒன்று வைக்கணுங்க. அந்த அன்றைக்கும் புதுசாக மலர்களை சாத்தி நெய்வேத்தியம் வெத்தலை, பாக்கு, பழம், பூ வச்சாலும் போதுங்க. இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் சர்க்கரை கலந்த பால் அதையும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாங்க. இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த படத்தை, மகாலட்சுமி தாயாரோட படத்தை அரிசி டின்னில், அதாவது நீங்கள் அரிசி போட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா வீட்டில், அந்த அரிசி பாத்திரத்தில் கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாங்க. பூஜை செய்கிற நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையான 9:15 10:15 நீங்கள் பூஜை செஞ்சு நோன்பு சரடை கையில் கட்டிக்கலாங்க. இதே மாலை நேரம் பார்த்தீங்கன்னா, மாலை 6:30 7:30 நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாங்க.
இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யலாங்க. இதுதாங்க கலசம் வைக்காமல் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை செய்கிற எளிமையான ஒரு முறைங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வச்சு எப்படி பூஜை செய்யணும், கலசத்தில் என்னென்ன சக்தி வாய்ந்த பொருள் போடணும், அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம், தாம்பூலம், நோன்பு சரடு எந்த நேரத்தில் கட்டணும், மறுநாள் புனர்பூஜை எப்படி செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் தெளிவாக ஒரு பதிவாகவே போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.